கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வார்த்தை என்ன? நான் உனக்கு முன்னே போய் கோணனான வழிகளை செவ்வையாக்குவேன். கோணனான வழிகள்னா என்னங்க? நம்ம நினைப்போம் நம்ம எடுத்துக்கிற வழிகள் கரெக்டான வழி, இந்த வழி கரெக்டாக இருக்கும், இந்த வழியில் போனால் கரெக்டாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம். பட் தட் இஸ் நாட் ரைட். நம்ம எப்பயுமே ஏசப்பா கிட்ட ஃபஸ்ட்டே ஒப்பு கொடுத்தணும். ஆண்டவரே, நான் இந்த வழியில் போகிறேன், ஆனால் இந்த வழியில் எனக்கு தெரியல, என்ன பிரச்சனைகள் வரும், என்ன கஷ்டம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவன் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணனான வழிகளை செவ்வையாக்குவேன். அந்த கோணனான வழிகள் என்ன அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அந்த வழியெல்லாம் சரி பண்ணி நமக்கான நல்ல பாதையை உருவாக்கி கொடுக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க. அந்த தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்மளோட வழிகள் என்றைக்குமே தவறான வழிகளாய் மாறாது. ஸோ எப்பயுமே ஏசப்பா கிட்ட நம்ம எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் கூட சொல்கிற ஒரே வார்த்தை, தேவனே எனக்கு முன்பாக சென்று என்னுடைய வழிகளை கோணனான வழியாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் செவ்வையான வழியாய் மாற்றி கொடுங்க. உங்களால் கூட இந்த காரியம் இல்லை ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போங்க. உங்களுடைய எல்லா வழிகளையும் தேவன் செவ்வையானதாய் மாற்றி கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.